தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தந்தமைக்காக நன்றி. இந்த இறைவார்த்தை தியானம் எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி. மனிதன் அப்பத்தினாலே மட்டுமன்றி தேவனின் வார்த்தையினால் வாழ்கிறான் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசப் போவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் சென்று விருட்சம் அளிக்காமல் உம்மிடம் திரும்பாது என்பதை விசுவசிக்கிறோம். எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையின் மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள உணர்வை தாரும். நாங்கள் வெகுநாள் போராடுகின்ற பாவத்திலிருந்து எங்களுக்கு இன்றைய விடுதலையை தாரும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்த ஜெபத்திற்காக நன்றி. பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையிலே விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தரலும். ஆமென். இவை அனைத்தையும் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன், என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன், என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன், 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 என் ஆண்டவரை நம்பினேன். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றவே. உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றவே. இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிறையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை. நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன், 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 என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். Praise the Lord.
Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you, brother, for தேங்க் யூ leading பிரதர். worship. Thank you, sister. God bless you both. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருகிறவரே, இந்த நாளிலும் கூட உடைய சத்திய வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் அதை தியானிக்கும் பொழுதும் கர்த்தரை எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள ஜெபிக்கிறோம். கர்த்தாவை நீர் போதித்து நடத்துவீராக, நீர் எங்களோடு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம். பல வாரங்களாய் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். கடைசி காலத்தின் முடிவிலே வந்துவிட்டோம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் படிக்க ஆரம்பித்தோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது முக்கியமான காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். ஏதோ ஒரு 7 சபைகளுக்கு மட்டுமல்ல, 7 சபைகள் என்று வரும் பொழுது சர்வலோகத்தின் சபைகளுக்கும் அவர் சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்கிறோம். அந்த முதல் 5 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது சபைகளுக்கு ஆவியானவர் சொன்னாலும், இந்த 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தெய்வமாயிருக்கிறார், பிதாவாகிய தேவன் தெய்வமாயிருக்கிறார், அவர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் என்று அவர் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே ஜீசஸ் இஸ் ஆல்சோ டிவைன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மகிமைக்கு பாத்திரர், அவரும் ஆராதனைக்கு உரியவர், அவரும் தெய்வமாயிருக்கிறார் என்பதை 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 7 சபைகளுக்கு அவர் சொன்னாலும் சர்வலோகத்தின் சபைகளுக்கும் அவர் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு அதிகாரத்தின் முக்கிய காரியங்கள் என்ன, மைய கருத்து என்ன என்பதை குறித்தெல்லாம் பல வாரங்களாய் நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 1 முன்னுரை, 2, 3 7 சபைகளுக்கு உள்ள செய்தி. 4ஆம் அதிகாரத்துல கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறார். 5ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவரை கர்த்தர் என்று தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். 6ஆம் அதிகாரத்துல 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. 7ஆம் அதிகாரத்துல யார் நிலை நிற்கக்கூடும், ஏன்னா தேவனுடைய கோபாக்கனை வருகிறதே, கடைசி காலமா இருக்கிறதே, யார் நிலை நிற்கக்கூடும் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான் ஆனவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் தான் நிலை நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். நம்முடைய முயற்சி அல்ல, தேவனே இதை நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். தேவனே நம்மை ஆட்டுக்குட்டியான எழுத்தத்திலே கழுவுகிறார். இதுதான் 7ஆம் அதிகாரத்தினுடைய மைய கருத்து. 8 - 10 வரை உள்ள அதிகாரங்கள் வாசிக்கும் பொழுது 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. இந்த 7 எக்காலங்களும் தேவனுடைய கோபாக்கினையின் ஆரம்பமாயிருக்கிறது. God is pouring his wrath into this world. 11 - 14 வரை உள்ள அதிகாரத்துல ஒரு 7 பாத்திரங்களை அங்க நம்ம பார்க்கிறோம். எதுக்காக அந்த 7 பாத்திரங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, 7 characters are there. So God is revealing why Satan is so angry. ஏன் பிசாசானவனுக்கு இவ்வளவு ஒரு கோபம், ஏன் அவன் மனிதர்களை பாடுபடுத்துகிறான், ஏன் மனிதர்களை பாவத்துக்குள்ளாக செலுத்த வேண்டும் என்று அவன் ஆசையாய் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறான். அதை அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். அதை எப்படி அவன் நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். அதன் பின்பதாக தேவன் அதை எப்படி முறியடிக்கிறார் என்பதுதான் மற்ற அதிகாரங்கள் ஃபுல்லா இருக்கிறது. இப்ப இந்த 15 அதிகாரம் 21 வரை பாத்தீங்கன்னா சேட்டன்ஸ் பிளானை எப்படி ஆண்டவர் முறியடிக்கிறார் அப்படின்றத அங்க நம்ம பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்துல 7 வாதைகளும் இந்த 7 தூதர்களையும் நம்ம பார்க்கிறோம். அதே தூதர்கள் 16ஆம் அதிகாரத்துல 7 கலசங்களை கொண்டு அதை ஊற்றுகிறார்கள். அந்த 7 கலசங்களும் தேவனுடைய கோபாக்கினை. 17 - 19 வரை உள்ள அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பாபிலோன் விழுந்தது என்பதை அறிக்கையிடுகிறதுக்கே ஒரு 3 அதிகாரம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 20 தேவனுடைய ராஜ்யம் 1000 வருஷம் அவர் அந்த பூமியிலே அரசாள போகிறார் என்பதை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்திலே புதிய வானமும் புதிய பூமியும் இறங்கி வருகிறது. 22ஆம் அதிகாரத்திலே அந்த புதிய வானம் புதிய பூமியிலே புதிய ஏதேன் நிலை நாட்டப்பட்டு இவ்விதமாக நாம் கர்த்தரோடு என்றென்றைக்கும் இருக்க போகிறோம். இதுதான் பாத்தீங்கன்னா the overview of the book of the Revelation. இதுல எல்லாமே இருக்கிறது.
ஏன் பிசாசு நம்மளை கொடுமைப்படுத்துறான்? ஏன் பாவம் இந்த உலகத்துல இருக்கிறது? பாவத்தின் அடித்தளம் என்ன? அந்த பூமியின் சாம்ராஜ்யங்கள் என்ன? அந்த பூமியின் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் ஏன் நிலைநாட்டினவன் யாரு? அதான் வலுசர்ப்பம் என்றும் பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் என்றும் சொல்லப்படுகிற அந்த பிசாசு. அவன் தான் அந்த ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் அடித்தளமா இருந்து கண்ட்ரோலா இருந்து பண்ணிட்டு கொண்டு இருக்கிறான். அவன் பூமியை நாசம் பண்ணுகிறவனா இருக்கிறான், டிசீவரா இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்குரிய பதில்கள்லாம் இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருக்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மெயின் பாயிண்டே. அதாவது கர்த்தர் தெய்வமா இருக்கிறார், அவர் சபைகளை ரட்சித்திருக்கிறார், அவர்கள் தான் நிலை நிற்கக்கூடும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணினவர்களுக்கும் அந்த கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினை சேருகிறது. ஏன்னா பிசாசு அவங்களை டிசீவ் பண்ணி அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பாபிலோனை அழித்து, அதாவது உலகத்தின் பாவ ஆளுகையை அழித்து தேவராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கிறார். இவ்விதமாய் நாம் கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம். இதுதான் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய செய்தியை. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலம், 7 தூதர்கள், 7 கலசங்கள், 7 வாதைகள், 7 பிரகடனத்தோடு அந்த புத்தகம் முடிகிறதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டுருச்சு. நாம எந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கணும்னா அந்த 7 எக்காலங்களும் ஊதப்படுகிற காலகட்டத்திலே வந்துவிட்டோம். அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இதுக்கப்புறமா நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாய் நடந்து முடிந்து விடும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் இன்க்ளூசிவ். 7 எக்காலமும் ஊதப்படும் பொழுது, அந்த 7வது எக்காலம் ஊதும் பொழுது 7 வாதைகள் வருகிறது. 7வது வாதை முடிந்த பின்பதாக கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூமிக்கு வருகிறார். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தின புத்தகத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. 7 சபைகள், அந்த 7 முத்திரைகள் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 7 முத்திரைகளும் எதை குறிக்கிறதுனா உபத்திரவ காலத்தின் ஆரம்பம். இந்த 7 முத்திரைகளும் எதை பிரதர் குறிக்கிறதுன்னு நீங்க கேட்கும் பொழுது, பூமியிலே மனிதர்களுடைய ஆளுகை இருக்கிறது. பூமியில எத்தனை கிங்டம் வந்திருக்குதுன்னா பாத்தீங்கன்னா அது 7 கிங்டம்ஸ். அது என்ன 7 கிங்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்தின் ராஜ்யம், எஜிப்சியன் கிங்டம், அசீரியன் கிங்டம், பாபிலோனியன் கிங்டம், மேடோ பெர்ஷியன் கிங்டம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், அப்பொழுது இப்படி கடைசியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த 10 விரல் ராஜ்யம்னு சொல்லுவாங்க. இந்த பாதங்கள், களிமண்ணும் இரும்பும் கலந்த ஒரு ராஜ்யத்தை, ஒரு பாதம் ஆகிய அந்த ராஜ்யத்தை தானியேல் தன்னுடைய சொப்பனத்துல பார்க்கிறார். தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப 6 ராஜ்யங்களும் கடந்து போய்விட்டது. எகிப்து ராஜ்யம், அசீரியன் ராஜ்யம், பாபிலோனியன் கிங்டம் எல்லாம் போயிருச்சு. இப்ப நம்ம எதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அந்த 10 விரல். வெளிப்படுத்தின விசேஷத்துல 10 தலைகள்னு வரும் பொழுது அது வேற எதுவுமே கிடையாது, இப்ப இருக்கிற அந்த 10 விரல் ராஜ்யம். அப்ப அந்த 7 தலைகளும் 10 கொம்புகளும்னு ஒரு மிருகத்துக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 7 தலைகள் என்னன்னா இந்த 7 ராஜ்யங்கள் தான். 7 ராஜ்யத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய பூமியின் ராஜ்யமாகிய பாபிலோன். அப்ப அந்த 10 கொம்புகளும் இந்த 10 கடைசி காலத்துல இருக்கிற அந்த 10 ராஜாக்களை தான் அந்த 10 கொம்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கொம்புகளின் மத்தியிலிருந்து ஒருத்தர் வர்றான் பாருங்க, அவன் தான் அந்தி கிறிஸ்துவாய் இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். சோ இதுதான் அந்த 7 முத்திரைகள். 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா பூமியில அவ்வளவு வார்ஸ் நடந்திருக்கிறது, மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்ப பாருங்க இன்ஃபிளேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் அநேக மரணம் வருகிறது. எதனால்? பிளேக்ஸ், அப்புறம் பஞ்சம், கொள்ளை நோய்களினால் வருகிற மரணம். 5ஆம் முத்திரையில எப்பொழுது ஆண்டவரே நீர் வருவீர்னு மக்கள் கேட்கிறாங்க. 6ஆம் முத்திரையில பூமி இருள் அடைகிறது. 7ஆம் முத்திரையில கர்த்தர் வருகிறார். அப்ப இந்த காலகட்டத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் முத்திரை உடைய போகிறதுக்கான சம்பவங்கள் மிக மிக சமீபமா இருக்கிறது. நான் சொன்னபடி 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட சம்பவம் மிக சமீபமா இருக்கிறது. உடைக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் வரப்போகிறார். ஆனால் 6ஆம் முத்திரை உடைக்கும் பொழுதுதான் அந்த 7 ட்ரம்பட்ஸ் அங்க வருகிறது நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் தேவ கோபாக்கினையின் ஆரம்பம். அப்ப அந்த 7 எக்காலங்களும் எதை குறிக்குதுன்னா, பூமியில உள்ள மரங்கள் எரிக்கப்பட்டு போகிறது. இது என்னன்னா இனிமே தான் நடக்க போகிறது. இப்ப வார்ஸ் வரப்போகிறது. நியூக்ளியர் வார்ஸ் வில் கம் இன்டு திஸ் வேர்ல்ட். சீஸ் வில் பி டிஸ்ட்ராய்டு. சீஸ் வில் பிகம் கரப்ட் and the sea life will be destroyed. அதுதான் 2வது எக்காலம். 3வது நம்ம குடிக்கிற தண்ணீர் கசப்பாய் மாறுகிறது, கலப்படம் உண்டாக போகிறது. அப்புறம் 4வது எக்காலம் ஊதும் பொழுது
சூரியன் ஒளி கொடாது இருக்க போகிறது. சந்திரன் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழத்தக்கதாக கொடிய காலங்கள் வரப்போகிறது. 5ஆம் எக்காலம் ஊதும் பொழுது பாத்தீங்கன்னா மிலிட்டரி பவர், இந்த பூமியில மிலிட்டரி பவர் லோகஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அந்த மிலிட்டரி பவர் வரப்போகிறது. அதன் மூலமாக அநேகர் மறிக்க போகிறார். 6ஆம் எக்காலத்துல பார்க்கும் பொழுது பூமியின் ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக போராடுவதற்காக, போர் செய்வதற்காக கூடுவார்கள். அப்புறம் 7ஆம் எக்காலம் ஊதும் பொழுது தேவனே கர்த்தர், அவர் இந்த பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் அழித்து அவர் ராஜாவாக இந்த பூமியில உட்கார போகிறார். எப்படி அந்த தானியேலுடைய தீர்க்க தரிசனத்துல கைகளினால் வெட்டப்படாத ஒரு கல் வந்து அந்த சிலையின் மீது மோதி இந்த சிலையை சுக்குநூறாக மாற்றுகிறதோ, அதே போல நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரும் இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட போகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க. அப்ப பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஏகமா கூடுறாங்க 6ஆம் எக்காலம் ஊதும் பொழுது, தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாகவும் போர் செய்வதற்காக. ஆனால் தேவனுடைய ஜனத்திற்கு ஒத்தாசையாக நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் மீண்டும் வருகிறார். மேகங்களுடனே நான் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னபடியே அவர் மீண்டும் வந்து தம்முடைய ராஜ்யத்தை பூமியில நிலைநாட்டப் போகிறார். அதுதான் இந்த 7 காலங்கள் நடக்கிறதுக்கான காரியங்கள். இதுல நீங்க பார்க்கும் பொழுது நாம இந்த காலகட்டத்துல தான் இருக்கிறோம். We are in the 7 trumpets. The 7 trumpets are ready to be blown. அப்படின்னா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காரியமும் மிக சீக்கிரமாய் இனி நடந்து முடியும். முடிவிலே நம்முடைய ஆண்டவர் வருகிறார். நம் கடைசி காலத்திலே வந்துவிட்டு, அப்ப அந்த 7வது எக்காலம் அந்த எக்காலங்கள் ஊதும் பொழுது 1ஆம் ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வருகிறது. அது அந்த 5th trumpet, 5வது எக்காலம் ஊதும் பொழுது அந்த சொல்லப்படுகிறதா நம்ம பார்க்கிறோம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 1 - 3 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த 5ஆம் எக்காலம் ஊதும் பொழுதுதான் அந்த முதல் ஆபத்து. என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் சாவை தேடுறாங்க, ஆனாலும் அவர்களால மறிக்க முடியல. அந்த அளவுக்கு கொடிய காலமாய் அவருடைய சரீரத்துல வேதனைப்படுத்தும்படிக்கு காரியங்கள் வரப்போகிறது. அப்புறம் 1ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின் இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப 2ஆம் ஆபத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 6வது எக்காலம். இந்த 6வது எக்காலம் ஊதும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நடந்துருச்சே, இப்பயாவது மனிதர்கள் மனம் திரும்புவார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் பொழுது மக்கள் மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை என்று ஒரு குற்றம் சாட்டு அங்கு வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 1 - 3 வரை உள்ள வசனத்துல என்ன நம்ம வாசிக்கிறோம்னா, அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னா, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஒரு தூதன் வந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து காண்பிக்கிறார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கி புசிக்கிறார். அது எப்படி இருக்கிறதுனா, அது அவருடைய நாவுக்கு இனிமையா இருக்கிறது, ஆனா வயிற்றுக்கு கசப்பா இருக்கிறது. இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவனுடைய நியாயம் தீர்ப்புகள் இனிமையானவைகள். யாருக்கு இனிமையானவைகள்னா, கர்த்தருடைய வார்த்தை கேட்டதன்படி நடக்கிறவர்களுக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தேவனுக்கு விட்டு விலகி ஓடுகிறவர்களுக்கு அது கசப்பா இருக்கும். தேவனுடைய நியாயம் தீர்ப்பு அவர்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் இந்த ஒரு அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல ஒரு சின்ன சம்பவத்தை அங்கே தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்ப அந்த 2ஆம் ஆபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாருங்க. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் இக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். என்ன தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னா, பூமியின் மீது வந்து சேர்கிறதான நியாயம் தீர்ப்பு தான் அந்த தேவ ரகசியம். அது எப்படி வரப்போகிறதுனா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விடுதலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மரணமும் நித்திய மரணமும் நரக ஆக்கினையும். அதுதான் பாத்தீங்கன்னா தேவ ரகசியம்.
சோ இந்த 10ஆம் அதிகாரத்துல இந்த இரண்டாம் ஆபத்துக்கு வரும் பொழுது என்ன அங்க சொல்லப்படுகிறதுனா, பூமியின் மேல் நியாயம் தீர்ப்பு வரப்போகிறது. தேவனுடைய கட்டளைகள் இனிமையானவைகள் தான், ஆனால் அவைகள் நியாயம் தீர்ப்புக்கு கொடுக்கவும் வருகிறது அப்படின்றது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த இரண்டாம் ஆபத்து வரும் பொழுதுதான் இந்த 2 சாட்சிகளை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த 2 சாட்சிகள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல அங்க நம்ம பார்க்கிறோம். பின்பு இந்த வசனத்தை யாரும் வாசிக்கிறீங்களா? 1 - 4 வரை உள்ள வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1250 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஆமென். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாம் ஆபத்துல என்ன நடக்கிறதுனா, தேவன் 2 சாட்சிகளை அனுப்புகிறார். அவர்கள் இந்த 3½ வருடம் தேவனுக்கு சாட்சியாக எருசலேம் நகரத்துல இருந்து சாட்சி கொடுக்க போகிறார்கள். இது மெட்டபோரிக்கல் லாங்குவேஜா இல்ல லிட்ரல் லாங்குவேஜா என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல டைரக்டாவே 2 பேர் வருவார்கள் அப்படின்னு சொல்லி யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா காரியங்கள் நடக்கிறத பார்க்கும் பொழுது அவங்க வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு தேவனுக்கு விரோதமா பேசுகிறவர்களை நாசம் பண்ணத்தக்கதாக அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் வருகிறதுனால இது ரியல் சம்பவமா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கிறோம். மெட்டபோரிக்கல் இல்லாமல் லிட்ரல் லாங்குவேஜ்ல தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர்கள் சாட்சி சொல்லி முடித்த பின்பதாக பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது பாருங்க. அந்த மிருகம் தான் அந்தி கிறிஸ்து. அந்த மிருகம் அவர்களை கொலை செய்து அவளை கொன்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 7 வருடத்துல பாருங்க, 3½ வருடங்கள் இவள் சாட்சி சொன்னாலும் அவர்களை கொன்று போடுகிறது அந்த அந்தி கிறிஸ்து. அவளுடைய சரீரங்கள் வீதியில இருந்தாலும் தேவன் அவளை மீண்டும் உயிரோடு எழுப்புகிறார். அவர்கள் தேவனிடத்துல அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இது நடக்க போகிறதான ஒரு காரியம், ரியல் இன்சிடென்டா இது நடக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். பூமியில உள்ள எல்லாரும் அவங்க மரிச்சவனை ரொம்ப சந்தோஷமா கிஃப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இரண்டாம் ஆபத்து நடக்கும் பொழுது அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ஆனால் பிசாசானவன் அந்தி கிறிஸ்துவை கொண்டு அவர்களை கொன்று போடுகிறான். ஆனால் தேவன் அவர்களை உயிரோடு எழுப்புகிறான். இதுதான் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் மரித்து தேவனிடத்துல இருந்து ஏறி உயிரோடு எழும்பி தேவனிடத்துல ஏறி போகும் பொழுது பூமி அதிர்ந்தது. இந்த நகரத்தில் 10 ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சோ இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன், இவருடைய சாட்சியிலிருந்து தேவன் பூமிக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். தேவன் பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். God is sending a warning to this earth. நீங்க அந்தி கிறிஸ்துவை பின்பற்றாதீங்க. தேவன் இருக்கிறார், தேவன் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் அதை அனுப்புறார். ஆனா அது அவங்களால பாகத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னமும் என்ன பண்றாங்க, அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி மனம் திரும்பாம இந்த பூமியின் கோத்திரத்தாரா எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. அப்பதான் வசனம் சொல்லுது, 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. சோ இப்போதைக்கு நம்ம வாசித்தபடி சரித்திரத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம 7வது எக்காலம், 7வது முத்திரை உடைகிறதான நாட்களுக்கு சமீபமா இருக்கிறோம். இப்ப இந்த 7 எக்காலங்களும் ஊதப்பட போகிறது. 6வது எக்காலம் ஊதும் பொழுதுதான் யார் வரா, 5th seal ஊதும் பொழுதுதான் 1ஆம் ஆபத்து. 6வது எக்காலம் ஊதும் பொழுதுதான் 2வது ஆபத்து. அப்படிதான் அந்த ஒலிவ தூண்கள் ஆகிய இந்த 2 சாட்சிகளும் வருவார்கள். அதுக்கப்புறமா 3ஆம் ஆபத்து எப்பொழுது வரும் பாத்தீங்கன்னா, அந்த 7வது எக்காலம் ஊதும் பொழுது இந்த 3ஆவது ஆபத்து வருகிறதை நம்ம பார்ப்போம். இப்போ 3ஆம் ஆபத்து,
மூன்றாம் ஆபத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆபத்துனா தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுகிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 15 இருந்து 17 வரை உள்ள அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் அந்த 15ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாக அதிகாரம் 12, 13, 14 பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர்மெஷனா அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அந்த 7 கலசங்களும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியில இன்னும் மரணம் வருகிறதற்கு, தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுகிறதுக்கு இதுவே ஒரு அடையாளமா இருக்கிறது. இப்போ பூமியில் உள்ளவர்களுக்கு எல்லாம் கோப்பலங்கள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். யாருக்குன்னா தேவனுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ளாமல் பிசாசு அந்திகிறிஸ்துவினுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அநேக விதமான சோர்ஸ் அண்ட் அஃப்ளிக்ஷன்ஸ் வருகிறதை பார்க்கிறோம். அப்புறம் கடலில் உள்ள ஜந்துக்கள் அழிந்து போகிறது 2வது பவுல் ஊற்றும் பொழுது. அப்புறம் பூமியின் நதிகள் எல்லாம் இரத்தமாய் மாறுகிறது. அப்புறம் 4வது கலசம் ஊற்றும் பொழுது சூரியனினால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு they are being tortured because of sun என்று பார்க்கிறோம். 5வது கலசம் ஊற்றப்படும் பொழுது இந்த பூமியிலுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அசைக்கப்படுகிறது. they are being afflicted. 6வது கலசம் ஊற்றப்படும் பொழுது பூமியில் உள்ள நதிகள் யூப்ரட்டிஸ் என்கிற அந்த நதி வற்றி போகிறது. பூமியில் உள்ள எல்லா ஆர்மிஸும் ஒன்னா சேர்றாங்க அர்மகெதோன் என்ற அந்த இடத்துல. 7வது காலம் ஊதும்போது 7வது கலசம் ஊற்றப்படும் பொழுது பூமியில் உள்ள ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு போகிறது. அப்படிதான் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் வருகிறார். சோ இது அந்த 7 கலசங்கள். 7 கலசங்களும் ஊற்றப்படும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுகிறது. இது ரொம்ப வேகமாய் நடந்து முடிந்தது. நம்ம நினைக்கிற மாதிரி பல வருஷங்கள் போகும் இல்லை. அந்த அடுத்த 3.5 வருடத்துல இவைகள் எல்லாம் நடந்து முடிய போகிறது. அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வரும் பொழுது என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரும் வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. ஆமென். சோ இவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. எவைகளால் முடிகிறது? 7 வாதைகள், 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்களும் ஊற்றின பின்பதாக இட்ஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் காட்ஸ் wrath. So that is the end of God's wrath and judgment. அப்ப தேவ கோபாக்கினையின் ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னா 7 எக்காலம் ஊத ஆரம்பிக்கிறாங்க. 7வது எக்காலம் ஊதின பின்பதாக 7 கலசங்களை உடைய தேவ கோபாக்கினை 7 தூதர்கள் தேவ கோபாக்கினையை பூமியில ஊற்றுறாங்க. அப்ப அந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடியும் பொழுது தேவ கோபாக்கினை முடிவுக்கு வருகிறது. ஒன்ஸ் தேவ கோபாக்கினை முடிவுக்கு வந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா பூமியில அரசாள போகிறார். இப்ப அந்த 12, 13, 14 இந்த 3 அதிகாரமும் இடையில வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா 7வது எக்காலம் 11ஆம் அதிகாரத்துல ஊதப்படுகிறது. ஆனா அதுக்கப்புறமா 7 கலசங்களும் 15, 16 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. ஆனா இந்த 12, 13, 14 இடையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதற்காக. எந்த கேள்விகள்னா, ஏன் பிசாசு பூமியை கெடுக்க பிரயாசப்படுகிறது? ஏன் பூமியை பிசாசு கெடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் கொண்டு இருக்கிறான். ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் யூதர்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிசாசு நினைக்கிறான்? யூதர்களை ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா காயினை கொன்று போடணும். காயின் ஆபேலை கொன்று போடுகிறான். ஏன் கொன்று போடுகிறான்? ஏன் பிசாசு அவனை வஞ்சித்து அவனை கொன்று போட பண்ணுகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்ததியில கிறிஸ்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்ப அவனை பாவம் செய்ய வச்சிட்டோம்னா அவன் என்ன பண்ணிடலாம், இனிமே சந்ததியில கிறிஸ்து வரவே முடியாது, இரட்சகர்னு ஒருத்தர் வரவே முடியாது அப்படின்றதுனால பிசாசு என்ன பண்றான், அப்பையில இருந்தே அவன் என்ன பண்றான், டிசீவ் பண்ணி மக்களை எப்படியாவது பாவத்துக்குள்ளாக செலுத்தி விட்டோம்னா என்ன பண்ணிடலாம், இனிமே பூமியில இரட்சகர் ஒருவர் பிறக்கவே முடியாது. ஏன்னா ஆதி ஆகமத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏவாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், எப்படியாவது ஒரு இரட்சகர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கு வரைக்கும் பிசாசு என்ன பண்ணுகிறான்னா பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க.
அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. அங்க ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த ஸ்திரீக்கு 7 நட்சத்திரங்களை உடைய ஒரு கிரவுன் வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ யாரை குறிக்கிறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் 12 கோத்திரத்தாரையும் குறிக்கிறது. அப்ப அந்த 12 கோத்திரத்துல இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். சோ அந்த ஸ்திரீ கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த குழந்தைய கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிசாசு சர்ப்பம், பழைய பாம்பாகிய சர்ப்பம் என்ன பண்ணுகிறது? பயங்கர போராட்டம் செய்கிறது. ஆனா அதுல வெற்றி பெற முடியாதபடியினால அது ரொம்ப கடுப்பாகி பூமியில் உள்ள எல்லா அந்த ஸ்திரீயினுடைய மற்ற குழந்தைகளை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு புறப்பட்டு போகிறதாய் வசனம் அந்த அதிகாரம் முடிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதி ஆகமத்தில இருந்து பிசாசு ஏன் கெடுக்க பார்க்கிறான் பூமினா, ரட்சகர் வரக்கூடாது. அதனாலதான் பாருங்க, பூமியில ராட்சதர்கள் பிறந்தார்கள். எப்படியாவது இதை மெஸ்அப் பண்ணிட்டோம்னா there cannot be pure blood, so there is no way Jesus is going to come into this world. ரட்சிப்புன்றதை மனிதர்கள் பார்க்கவே முடியாது. அதை முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக அவன் இந்த மாதிரியான காரியங்களை அவன் செய்கிறான். இதைதான் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கணும். அப்ப சாட்டன்ஸ் ரேஜ், அதுதான் பாத்தீங்கன்னா ஏன் அந்த பிசாசுக்கு அவ்வளவு ஒரு கோபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7-9 வரை உள்ள வசனத்தை நம்ம இப்ப வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். சாத்தானுக்கு ஏன் இவ்வளவு கோபம்னா, தேவன் அவனை தாழ்த்தினார். என்ன பண்ண உயர்த்தினான், தேவன் அவரை தாழ்த்தினார். ஏன் தேவன் அவனை தாழ்த்தினார்னா, அவன் எப்படியாகிலும் இந்த மனிதர்களை கெடுத்து இரட்சகரை வர பண்ணக்கூடாது அப்படின்றத பண்ணணுன்றதுக்காக அந்த 1-6 வரை உள்ள வசனத்தை நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. ஆனா தேவன் சும்மா இருப்பாரா? இன்றைக்கு பிசாசை டிசீவ் பண்ணணும்னு யாரு நினைச்சாலும் சரி, ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட யாராவது உங்களை டிசீவ் பண்ணி ஏமாற்றி உங்களை கெடுத்து போடுன்னு நினைக்கும் பொழுது தேவன் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். God will always send his protection and he will always send revival, restoration, because God is gracious. அவர் தெரிந்து கொண்டப்பட்டவர்களை தேவன் நிச்சயம் கடைசி வரைக்கும் கொண்டு சேர்க்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சோ எந்த பிளானை போடலாம், பிசாசு கோபம் கொண்டு எந்த பிளானை வேணா போடலாம். ஆனா தேவன் அதை முறியடித்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அதுதான் வேதத்தினுடைய சத்தியம். இப்ப சேட்டன்ஸ் ரேஜினுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் விழத்தள்ளப்பட்டான். நம்மளே ஒரு ஃபைட்ல சின்ன வயசுல எல்லாம் விளையாடும் போது நம்ம தோத்துட்டோம்னா அடுத்து நமக்கு கோபம் நான் அடுத்த தடவை உன்னை ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட போவோம். அது மாதிரிதான் இங்க பிசாசும் ஒரு வெரி சைல்டிஷ் பிஹேவியர்ல இப்படி நம்ம செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். 10-13 வரை உள்ள வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஆமென். சோ இதுல பார்க்கும் பொழுது பிசாசு பூமியில தள்ளப்படுகிறான்,
யூதர்களை அவன் கோபத்துல என்ன பண்றான், பயங்கரமா டார்ச்சர் பண்றான். அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீ யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 12 நட்சத்திரத்தையும் உடைய அந்த கிரீடத்தை வழிந்திருக்கிற அந்த ஸ்திரியை தான் துன்பப்படுத்துறான். இப்ப யூதர்களுக்கு தான் எத்தனை பிரச்சனை வருஷம் நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்க்கும் பொழுது. ஆனாலும் கூட பாருங்களேன், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசை நம்மால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம சொல்லுகிறத பார்க்கணும். என்னதான் பிசாசு கோபம் கொண்டு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் கர்த்தர் அவளை பாதுகாக்கிறார். அப்ப சாத்தான் இந்த பூமியில ஏன் இவ்வளவு காரியங்களை பண்றான்னா, இட்ஸ் இஸ் ஈகோ வாஸ் ஹர்ட். அவனுடைய ஈகோ ஹர்ட் ஆகி அவன் பெருமையா நினைச்சான், தான் தேவனை விட பெருசுன்னு நினைச்சான். ஆனா அவனுடைய ஈகோ ஹர்ட் ஆகி இப்ப பூமியில தள்ளப்பட்டானே. அதனால என்ன பண்றான்னா, ஹி இஸ் கோயிங் ஆன் டிஸ்ட்ராயிங் காட்ஸ் பிளான். எப்படியாவது காட்ஸ் பிளானை டிஸ்ட்ராய் பண்ணிடணும். அது யூதர்களா இருக்கட்டும் இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், எப்படியாகிலும் கெடுத்து அதை குட்டிச்சுவரை ஆக்கி போட்டுன்றதுக்காக தான் இவ்வளவுதான் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா முடியுமா? தேவனுடைய பிளானையும் பர்பஸையும் திட்டத்தையும் மாற்ற முடியுமா? அவனால முடியாது. அதை உணர்த்துறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவனை அனுமதிச்சிருக்காரு இந்த பூமியில கொஞ்ச காலம். கடைசியாக பாத்தீங்கன்னா அந்த 17ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறதுனா, அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்றுன்னு சொல்லி இந்த அதிகாரம் முடிகிறது. அப்ப யூதர்களை கொடுமைப்படுத்தி பார்த்தான், ஒன்னும் நடக்க முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப என்ன பண்றான் அந்த வலு சர்ப்பம், ஸ்திரீயின் மேல கோபம் கொண்டுச்சு. ஆனா யாரை போய் துன்பப்படுத்துறான்? மற்றவர்களுடைய, அவளுடைய சந்ததியாகிய மற்றவர்களுடைய புறஜாதிகளுக்குள்ள கிறிஸ்தவர்களையும் என்ன பண்ணணும், கொல்லணும். என்னடா நம்ம இவ்வளோ இந்த ரட்சிப்பு வரக்கூடாதுன்னு இவ்வளோ பிரயாசப்பட்டமே, இது நடந்து முடியாம போயிருச்சே. சரி, இப்ப இந்த ரட்சிப்பு யாருக்கெல்லாம் போயிருக்கு? உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், புறஜாதிகள், என்னப்பா இந்திய தேசம் சைனா தேசம் வரைக்கும் போயிருக்கே, அவர்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், போய் கொடுமைப்படுத்துவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நம்ம பெர்சிக்யூஷன்ல ஏன் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிசாசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், அவனால முடியல. அப்ப அந்த ஸ்திரீயினுடைய மற்ற சந்ததிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு காலத்துல யூதர்களா இல்ல, ஆபிரகாம் பிள்ளைகள் இல்ல. இன்னைக்கு விசுவாசத்தினால் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்ற வசனம் நமக்கு இங்க படிக்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப நாம இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். பிசாசு ஒருவேளை செயல்பட்டாலும் தேவன் நமக்கு பக்கபலமாய் நமக்கு துணையாய் இருக்கிறார். இப்ப நமக்கு ஏன் இந்த பிசாசு இவ்வளவு செயல்படுகிறான்றதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கணும்னா, எப்படி பிசாசு பூமியை கிறுக்க பிரயாசப்படுகிறது. இவ்வளோ நாள் அவன் எப்படியெல்லாம் பிரயாசப்பட்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கடைசி காலத்துல யார் அனுப்புறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மிருகங்களை அனுப்புகிறான். அந்த மிருகங்கள் யாருன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. ஆமென். ஆமென். இப்ப இந்த வலுசர்ப்பம் யாரு? வலுசர்ப்பம் தான் யாரு? பிசாஸ். இப்ப இந்த கடற்கரையிலிருந்து, கடலில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது பாத்தீங்களா? அதுக்கு எத்தனை தலை இருக்குது? 7 தலை. 7 தலை. அப்ப 7 தலைகளும் எதை குறிக்கிறது? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பூமியில் உள்ள இதுவரைக்கும் இருக்கிற 7 ராஜ்யங்கள். அந்த 7 ராஜ்யங்கள் என்ன? அது அசீரிய ராஜ்யம், எகிப்திய ராஜ்யம், பர்ஷிய ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம், பர்ஷிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். இப்ப நம்ம கடைசியா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ராஜ்யம் 10 விரல் ராஜ்யம்னு சொல்றாங்க, இல்லைன்னா யூரோப்பியன் யூனியன் 10 கிங்ஸ், அதுதான் பாத்தீங்கன்னா அந்த 7வது ராஜ்யம். இப்போ கடைசி ராஜ்யத்துல நம்ம வந்துட்டோம். சோ
இந்த மிருகம் எதுல இருந்து எத்தனை தலைகள் மேல் உட்கார்ந்துருக்குன்னா 7 தலைகளுக்கு மேலேயும் அந்த 10 கொம்புகளுக்கு மேலேயும் உட்கார்ந்துருக்குன்னா அந்தி கிறிஸ்து வருகிறதற்கான காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 விரல் ராஜ்யம் 10 கொம்பு ராஜ்யம் இப்பொழுது நாம் இருக்கிற இந்த மிருகம் தான் அந்தி கிறிஸ்து. ஆனா அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு யாரு பலத்தை கொடுக்கிறா? பிசாசு, வலு சர்ப்பமாகிய பிசாசு தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எதுக்கு இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் கொடுமைப்படுத்துறதுக்காக, அவங்கள டார்ச்சர் பண்றதுக்காக கொடுக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா சாட்டன்ஸ் ரிவெஞ்ச். இப்ப சாட்டன்ஸ் ரேஜை பார்த்தோம். ஏன் அவ்வளவு கோபம்? பிகாஸ் his ego was hurt. He was crushed down. He was thrown out of his throne and put into the earth. அதனால அவனோட ஈகோ ஹர்ட் ஆகி he is going to torture all the people. யார் எந்த பீப்புள் பாத்தீங்கன்னா யூதர்கள், ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள், ஆபிரகாமின் சந்ததிகளை அது கோபப்படுத்துது. அவனுக்கு பாருங்க தோல்வி மேல தோல்வி வந்துட்டு இருக்கு. இயேசு வர விடாம பண்ணா இயேசு வந்துட்டாரு. ரட்சிப்பு வர விடாம பண்ணா இயேசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சு கொண்டுட்டோம்னா ரட்சிப்பு வராதுப்பா அப்படின்னு நினைச்சான். ஆனா அதை வச்சே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஓகே, ரட்சிப்பு வந்துருச்சுப்பா, இப்ப என்ன பண்ணலாம்? போய் ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன பண்ணுவோம்? கொலை பண்ணுவோம், அவளுக்கு ரிவெஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ his schemes are getting knocked down by God. His schemes are being destroyed, demolished by God. ஆனாலும் விடுறான் பாருங்க. அவன் அப்படியே ஒவ்வொருத்தரையா எனேபிள் பண்ணி அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் தான் இப்ப கடைசியா அவனுடைய கடைசி ஆயுதம், the last weapon யாருன்னு பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து. இப்ப அந்தி கிறிஸ்து என்ன பண்றான்னு சொல்லி இந்த 5-7 வரை உள்ள வசனத்துல நம்ம வாசிக்கலாம். வெறுமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப பாருங்களேன், he gets all the power of this world. எதுக்குன்னா தேவனுக்கு அகேன்ஸ்டா பேசுறான், பூமியில் உள்ள மனிதர்களை கொடுமைப்படுத்த. So this is going to happen. இதை நம்ம பார்க்க போறோம். கடைசி காலத்துல கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பாஸ்டர் தன்ராஜ் பாஸ்டர் அடிக்கடி ஒரு வசனத்தை சொல்லுவாரு, நம்ம காலாட்களோடு ஓடும் பொழுதே நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம்னா எப்படிங்க குதிரைகளோட எல்லாம் ஓட போறீங்க அப்படின்னு. அப்ப நம்ம we have to be prepared because we are getting very very close to the end, இல்லையா? அதனால கொடிய காலங்கள் இனிமே வரப்போகிறது. ஒருவேளை இந்த காலகட்டங்கள் நடக்கும் பொழுது நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியல. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா they will definitely put us to death. அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க எல்லாருக்கும் மரணம் தான். கொடுமைப்படுத்த அவர்கள் வருவார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. God has given. God has let it happen. ஏன்னா பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசானவன். அவனுக்கு எல்லாமே கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவன் என்ன சொல்றான்னா, சகலம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை விழுந்து பணிந்து கொள்ளுங்கள், நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எதுக்கு சிலுவை வரைக்கும் எல்லாம் போகணும்? அவ்வளவு தூரம் கஷ்டப்படாதீங்க. தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாவத்தெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நீனே தெய்வம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க, எனக்கு சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்ளுங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு இலவசமா நான் கொடுக்குறேன். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில நீங்க திரும்ப அந்த பூமிக்கு வந்து வெள்ளை குதிரையில வந்து பூமியிலுள்ள சாம்ராஜ்யங்களால அழிச்சு, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? திஸ் இஸ் a small thing. கொஞ்சம் ஒரு பிரைபரி மாதிரி. he is trying to bribe Jesus. But God என்ன பண்ணாரு? வார்த்தையினாலே வென்றார், இல்லையா? அதனாலதான் அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு போகிறதுனா அவருடைய வாயிலிருந்து பட்டயத்தினாலே, தன்னுடைய வார்த்தையினாலே அவர் என்ன பண்ணுகிறார்? பிசாசை அழித்து போடுகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே அவர் சகலத்தை உண்டு பண்ணினார். அதே வார்த்தையினால நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா பிசாசை ஜெயிக்கிறார். நாமளும் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களும் சாட்சியின் வசனத்தினாலதான் என்ன பண்றோம்? பிசாசை நம்ம ஜெயிக்கிறோம்.
அதனால அவருடைய வசனத்தை நாம் இறுக்கமாக பற்றி கொண்டிருப்போமாக நமக்கும் அந்த ஜெயம் வந்து சேருகிறது. அதனால கடைசி வரை நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய வசனத்தை நம்ம சார்ந்து இருக்கணும். ஏன்னா Satan's revenge is in display right now. It's in progress right now. அவன் கோபம் கொண்டு புறப்பட்டு போய்க்கொண்டே இருக்கிறான். சோ உலக தோற்றத்திற்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்படுவான். பரிசுத்தவான்களுடைய பெருமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். சோ பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதுல விளங்கும்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ரகசியமா கர்த்தர் வந்து என்ன பண்ணிடுவார்னா எடுத்து கூட்டிட்டு போயிடுவார் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பரிசுத்தவான்களுடைய பொறுமை அந்தி கிறிஸ்துவின் மூலமாக அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்துல விளங்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. பொறுமையும் விசுவாசமும் இதுல விளங்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் நிலைத்து நிற்க வேண்டியதா இருக்கு. அப்ப ரகசிய வருகைன்னு எங்கேயுமே இல்லையா பிரதர்? பைபிள்ல இல்லையே பிரதர். நம்ம இட் வாஸ் a நியூ கான்செப்ட் that was originated in 19th century தான். அதனால அதை குறித்து நம்ம ரொம்ப கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் இன்னொரு மிருகம் ஏறி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிப்போம். 11-13 வரை உள்ள வசனத்தை யாராவது. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பக் கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலுசர்ப்பத்தைப் போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பிக்கிறது. சோ அப்ப என்ன நடப்பிக்கிறதுனா சரி தொடர்ந்து கூட வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 15. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்ப இரண்டாவது இன்னொரு மிருகத்தை பார்க்கிறோம். அது எந்த மிருகம் அப்படின்னா அது அந்தி கிறிஸ்துவுக்கு ஹெல்ப் பண்ணுகிற ஒரு மிருகம், எனேபிளர். உலகத்துல அநேகர் பாவம் செஞ்சுட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களை எனேபிள் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதனாலதான் அக்கிரமம் வந்து பெருசாகிறது. அதே மாதிரி சாத்தான் என்ன பண்றான்னா அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு ரைட் ஹேண்டை கொடுக்குறான். அதுதான் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பட் என்ன பண்றா, இவனுக்கும் அதிகமான ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவன் என்ன பண்றான்னா சுரூபத்தை வணங்கணும். யார் எந்த சுரூபத்தை வணங்கணும்னா அந்தி கிறிஸ்துவனுடைய சுரூபத்தை வணங்கணும். அதை வணங்காதவங்களுக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரிய வாங்கி வச்சுக்கணும். ஞாபகம் இருக்கிறதா நம்ம தானியல் தீர்க்க தரிசனத்துல தேவனை ராஜா கிட்ட மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், கேட்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிகிரி வாங்கின மாதிரி இன்னைக்கு இந்த எனேபிளர் என்ன பண்றான்னா நீங்க அந்தி கிறிஸ்துவ மாத்திரம் தான் வணங்கணும், அவனுடைய சுரூபத்தை தான் வணங்கணும், அவன் அணுகிற அந்த முத்திரைகளை தான் நீங்க என்ன பண்ணணும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி வாங்கி உலகம் எல்லாம் ஒரு லா பாஸ் பண்றோம். அது வரப்போகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ராஜாவே என்னை நீர் நிறுத்தின சிலையை நான் வணங்குறது இல்லை, அக்கினியில தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார், தப்பு வைக்காம போனாலும் நீர் நிறுத்தின அந்த சுரூபத்தையும் அதன் சிலையும் நாங்கள் என்ன பண்ண போறதில்ல, வணங்க போறதில்ல அப்படின்னு சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ சொன்ன மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை. மரணமும் ஒரு நிமிடம் தான், நித்திய காலமெல்லாம் கர்த்தரோட நம்ம இருக்க முடியும். அப்ப அந்த மிருகத்தின் முத்திரையாவது அந்த நாமத்தையாவது அந்த நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்ப 2, 1 யார் யார் அதை வணங்கலையோ, அதை ஏற்றுக்கொள்ளலையோ, அந்த முத்திரையை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு மரணம். 2வது அவங்களால வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்ப நம்ம சாப்பிட முடியலன்னா என்ன ரொம்ப கஷ்டப்படுது, ஒரு பொய்ய சொல்லியாவது ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம் பிரதர், நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணுமே அப்படின்ற காலகட்டங்கள் வரும். அப்பதான் அந்த மிருகத்தின் இலக்கம் என்ன, அந்த முத்திரையின் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 666 நாங்க சொல்றாங்க. பட்
666 இல்ல 666 அதை குறித்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் அங்க இல்ல. நம்ம எதை பார்க்கணும்னா, இந்த மாதிரியான ஒரு காரியம் நடக்கும். அந்திகிறிஸ்து யாரு? தன்னை வணங்கணும்னு சொல்றாங்க. தேவனை தவிர வேற யாரையும் நம்மளால வணங்க முடியுமா? முடியாது. எங்க காலில் கூட நம்ம விழுகிறது யோசிக்கிறோம், மனிதனுடைய கால்கள்ல. ஏன்னா அவங்களுக்கு நம்ம மகிமை செலுத்திடக்கூடாது அப்படிங்க. எப்ப நமக்கு கிளியரா தெரியும். அதனால God will definitely let us know who those people are and how we should act. அதனால 666க்காக தேடி நம்ம அலைய தேவையல்ல. அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது நமக்கே தெரியும். நம்ம என்ன பண்ணணும்னா, we will never budge அப்படின்னு சொல்லி நம்ம நிலைச்சு நின்னோம்னா போதும். இதான் this is Satan's last revenge, Satan's last stand. இதுதான் அந்தி கிறிஸ்துவும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் தான் அவனுடைய லாஸ்ட் வெப்பன், லாஸ்ட் ஸ்டாண்ட். ஏன்னா அதுக்கப்புறமா ஆண்டவர் வரப்போகிறார். அப்ப அந்த கடைசியில இந்த அந்தி கிறிஸ்துவும் இந்த கள்ள தீர்க்கதரிசியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த இரண்டு மிருகங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பூமியினுடைய ராஜாக்கள் எல்லாம் திரட்டி தேவனுக்கு விரோதமா, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா போர் பண்ணுங்கிறதற்காக ஒன்றா சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் பொழுதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய நாசின் சுவாசத்தினால என்ன பண்ணுகிறார், முறியடிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி பிசாசின் முயற்சி முறியடிக்கப்படுகிறது? இதுதான் மூன்றாவது கேள்வி. அப்ப நம்ம 3 கேள்விகளை பார்த்தோம். ஒண்ணு, ஏன் பிசாசு இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணுகிறான் தேவனுடைய ஜனங்களையும் துன்பப்படுத்தணும்னு பார்த்துட்டோம். ஏன்னா சேட்டன்ஸ் ரேஜ், இஸ் ஈகோ வாஸ் ஹர்ட். ரெண்டாவது, எப்படி பிசாசு முறியடிக்க அவனுடைய திட்டம் தீட்டுகிறான்னு பார்க்கும் பொழுது ஆதியாகமத்துல இருந்து பார்த்துட்டோம் எப்படி எல்லாம் தீட்டுறான். கடைசி வெப்பன் வந்து அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். ஆனா எப்படி பிசாசின் முயற்சி முறியடிக்கப்படுகிறது, சைட்டன்ஸ் ராவேஜ், அதுதான் ஃபைனல். அப்ப அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 18 1-2 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பாருங்க, அப்ப அந்த பாபிலோன் விழுகிறது. பாபிலோன் தான் எதை குறிக்கிறதுனா பூமியின் சாம்ராஜ்யங்கள் அத்தனையும் குறிக்கிறது. பூமியின் சாம்ராஜ்யங்கள் அத்தனையும் குறிக்கிறது. இன்னைக்கும் பாருங்களேன், நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னென்னமோ செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அமெரிக்கால பாத்தீங்கன்னா கொடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாய் இருக்கிறது. ஒரு ஐலாண்டுல என்னென்னமோ நடந்திருக்கிறது. இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம இதை பற்றிய செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்ப இது வந்து உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பாபிலோன், this is just a representation, right? It's just a representation. ஆனா உலகத்துல கொடிய காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறபடினால அதுதான் பாபிலோனா இருக்கிறது. அந்த பாபிலோன் தேவன் என்ன பண்ணுகிறார், பாபிலோனை விலை பண்ண போகிறார். கடைசியாக என்ன வாசிக்கிறோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19-21 வரை உள்ள வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. ஆமென். ஆமென். பாருங்க, இப்ப மிருகம் பிடிக்கப்பட்டுருச்சு. சேட்டன்ஸ் ராவேஜ் என்ன, கடைசியா காட்ஸ் ரிவெஞ்ச். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்டான். அவங்க 2 பேரையும் அக்னி கடல்ல போட்டுட்டாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு கடைசியில, குதிரையில் ஏறி இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயில ஒரு வார்த்தை சொல்றாரு, பூமியில் உள்ள அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு போறாங்க. அவ்வளவுதான். அப்ப பிசாசு பிடிக்கப்படுகிறது, நித்திய சங்கிலிகளினால கட்டி நியாய தீர்ப்புக்காக அடைக்கிறார். 1000 வருஷம் அரசாட்சி பூமியிலே நடக்கிறது.
1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிசாசு தேவன் என்ன பண்ணுகிறார்? நியாயம் தீர்த்து அக்னி கடையில போடுறார். அதுக்கப்புறம் புதிய வானம் வருகிறது, புதிய பூமி இந்த பூமிக்கு வருகிறது. அப்ப அந்த 7ஆம் காலம் தான் என்னன்னு சொல்லி நம்ம அதோட இன்றைக்கு வாசித்து முடிப்போம். 7ஆம் காலம் ஊதும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெளிப்படுத்தின விஷயம் 11:15-17 வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதாகாலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். ஆமென். பாருங்க, 7ஆம் காலம் ஊதும் பொழுது இதுதான் கடைசியாக என்ன நடக்கிறதுனா, தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுகிறது. அவர் என்ன பண்றாரு? எல்லா சத்துருக்களையும் பரிகரித்து போடுகிறார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்னு நம்ம பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராத அவர் கண்கள் யாவும் அவரை காணும். கடைசி காலம் துணிக்கும் பொழுது நாம் அவரை சந்திப்போம், நாம் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் நடக்க போகிறது. ஆனா பூமியில அவருக்கு அகெயின்ஸ்டா செயல்பட்டவர்கள் எல்லாரும் நித்திய அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு போகிறார்கள். அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இதான் லாஸ்ட் ஸ்லைடு. அப்ப நான் பார்க்கும் பொழுது தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் பாபிலோன், மீதிய பெர்ஷிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். இப்பொழுது இந்த 10 விரல் ராஜ்யத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் கைகளினால் வெட்டப்படாத ஒரு கல் வந்து அதன் மேல் இடித்து எல்லா ராஜ்யத்துக்கும் முடிவு கட்ட போகிறது. எல்லா ராஜ்யத்தின் அடையாளமாக தான் அந்த 7 தலைகளும் 10 கொம்புகளையும் உடைய அந்தி கிறிஸ்து. அவனை முறியடித்து தேவன் என்ன பண்ண போகிறார்? பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை நித்தியமாய் நாட்டப் போகிறார். அதுதான் பாருங்க, இளைப்பாறுதலிலே நம்ம பிரவேசிக்கிறதான ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப அந்த 3.5 வருடங்கள் அந்த 7 வருஷமும் இனிமே ஆரம்பித்து நடக்க போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 7 வருஷத்தின் முடிவுல தான் என்ன நடக்க போகிறதுனா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில நிலைநாட்டப் போகிறது. ஸோ கடைசி இதுல நம்ம வந்துட்டோம். லிவிங் த லாஸ்ட் மினிட், லாஸ்ட் செகண்ட். ஸோ இதோடைய பேரலல் எங்க பார்க்கலாம்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அந்த சிலைகள்ல தேவன் சொப்பனத்துல வெளிப்படுத்தின அந்த சிலைகளை பார்க்கிறோம். அதே மாதிரி தானியேல் 9ஆம் அதிகாரத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 70 வாரங்கள், அந்த 70 வருஷங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நீங்க ஓவர்லையா வச்சு நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நம்ம கடைசி மணித்துளிகளிலே நம்ம வந்து விட்டோம். ஆல்ரைட், இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து முழுவதுமாய் நாம் படித்து விட்டோம். அந்த 3 அதிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில பாபிலோனுடைய முடிவை அறிக்கை செய்கிறதா இருக்கிறது. 17, 18, 19, அதுக்கப்புறமா 20, 21, 22 பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை அறிக்கை பண்ணுகிறதா இருக்கிறது. பாபிலோனுடைய ராஜ்யம் முடிவுக்கு 3 அதிகாரம், தேவனுடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படுவதற்கு 3 அதிகாரம். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய கடைசி இது. ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம ஷார்ட்டா தான் பார்த்துருக்கோம். But hopefully you guys are able to see the big picture of what is going to happen in the future. Alright, இப்ப இதுவரை நாம் பார்த்து தியானித்த காரியத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்ல காமெண்ட்ஸ் இல்லைன்னா வேத வசனங்கள் இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அதன் பின்பதாக ஜெபித்து முடிப்போம். Alright, let's pray and close. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, இதோ நீர் சீக்கிரமாய் வருகிறீர், நியாயம் தீர்க்க வருகிறீர், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவரே பலன் அளிக்க வருகிறீர். ஏசப்பா, உடைய வருகைக்காய் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். We no longer want this world, Father. இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, என்றைக்கும் அது இருந்ததே இல்லை. ஆனால் உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். ஏசப்பா, ஒன்று செய்கிறோம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாங்கள் தொடர்கிறோம். கர்த்தாவே, ஏசப்பா நீர் சீக்கிரம் வாரும். இந்த கடைசி காலத்திலே விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க, சாட்சியின் வசனத்தினாலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்களை நீர் இப்படி பரிசுத்த ஆவினாலே நிரப்பி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உடைய வல்லமை இப்பொழுதே வந்து இறங்கட்டும் சுவாமி. அவளை மாற்றி உருமாற்றி வல்லமினால் இடைக்கட்டி இந்த கடைசி காலத்துக்கு அவளை ஆயத்தமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தை நாங்கள் தரித்துக் கொள்ள, விசுவாசம் எனும் கேடகத்தை உறுதியாய் பெற்றுக்கொள்ளவும், ரட்சிப்பு எனும் தலைச்சீராவை நாங்கள் போட்டுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசுடைய வசனமாகி ஆவின் பட்டயத்தை கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் வெற்றி பெற்று ஆண்டவரை ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Thank you all for joining today. God